ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம கருப்பு கொண்ட கடலையை வச்சு இடியாப்பம், புட்டு, ஆப்பம் இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு பண்ணுறதுக்காக 1 கப் கருப்பு கொண்ட கடலையை ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை இனி ஒரு குக்கரில் சேர்த்து இந்த கடலை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்து குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் 1/4 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதில் எண்ணெய் ஒன்றும் சேர்க்க வேண்டாம், சும்மா வெறும் கடாயிலேயே நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாதி வறுப்பட்ட அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ தேங்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் கொஞ்சம் போயிட்டு நல்லா வறுப்பட்ட அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து வச்சுக்கணும். இதை ஹை ஃப்ளேமில் வறுக்கக்கூடாது, தீஞ்சு போயிடும். அப்போ நம்ம குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். லோ ஃப்ளேமில் எவ்வளவு நல்லா வறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இது நம்ம வாரத்தில் ஒரு நாள் வறுத்து வச்சோம்னா நமக்கு எப்பப்போ குழம்பு பண்ணணுமோ அந்த டைம் இதை எடுத்து பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காவை நான் நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதை இனி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற விடணும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கணும். அடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அப்போதான் நல்லா இருக்கும் குழம்பு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச மசாலாவை இதில் அரைச்சி சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு இந்த குழம்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் மசாலா தான் எடுத்துக்க போகிறேன். பேலன்ஸை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். எனக்கு எப்பப்போ தேவையோ நான் அப்போ எடுத்து குழம்பு பண்ணிக்குவேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மசாலாவை எடுத்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து இதை இந்த தக்காளி கூட சேர்த்து வதக்கணும். இப்போ நம்ம கடலை நல்லா வெந்து ரெடி ஆகியாச்சு. இனி இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மசாலா கூடயே சேர்த்து கொதிக்க விடலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க கடலையை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதையும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 மினிட்ஸ் இது கொதிச்சதுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகியாச்சு. கடைசியாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது போக நம்ம இப்போ புட்டு, இடியாப்பம், ஆப்பம், தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸுக்கெல்லாம் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கட்டாயம் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.